தமிழ் சினிமாவில் நடிகர்களுக்கு பற்றாக்குறை, புதிய நடிகர்கள் தேவை. ஆடியோ லான்ச்ல பிரபல நடிகர் ஓபன் டாக். வெற்றி படத்தை கொடுக்க வேண்டிய சூழல்ல சங்கர், வாரிசுடன் கைகோர்க்கும் முயற்சியிலாவது வெற்றி கிடைக்குமா? அப்படி ஒரு நெருக்கம். இணையத்தில் சூட்டை கிளப்பி உள்ள புகைப்படங்கள், ஷாக் தந்த விருது பட பிரபலங்கள். பிறந்த நாளை வேற மாதிரி கொண்டாடி நெகிழ வைத்த பிக் பாஸ் வின்னர், பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திய சம்பவம். வெற்றி மேல் வெற்றி, குடும்பஸ்தனுக்கு குவியும் பாராட்டு, படக்குழுவை வெகுவாக பாராட்டிய உலக நாயகன். பவதாரணி ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கும், பலரையும் முருக வைத்த இசைஞானி உருகி உடைந்த நொடிகள். நடிகர் தனுஷ் தயாரிச்சு இருக்கிற படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இதுல தனுஷோட அக்கா மகன் பவிஷ் நாராயணன், அனிகா சுரேந்திரன், பிரியா பிரகாஷ் வாரியர், மேத்யூ தாமஸ், ராபியா கதூன் உள்பட பலர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்க இந்த படம் வர 21ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில நடந்துச்சு. இதுல எஸ்.ஜே. சூர்யா, அருண் விஜய், இயக்குநர்கள் கஸ்தூரி ராஜா, ராஜ்குமார் பெரியசாமி, விக்னேஷ் ராஜா, தமிழரசன் பச்சமுத்து உள்பட பலர் கலந்துகிட்டாங்க. அப்போ பேசின நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, சினிமால நடிகர்கள் பற்றாக்குறை இருக்கிறதாகவும் புதிய நடிகர்கள் தேவனும் அதுக்குன்னு நடிகர் தனுஷ் ஒரு பட்டாளத்தையே உருவாக்கி அனுப்பி இருக்கிறதாகவும் சொன்னாரு. ஒரு காலத்துல இயக்குனர் கே. பாலச்சந்திரன் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து பண்ணியிருக்கிற விஷயத்த தனுஷ் அசால்ட்டா செஞ்சிட்டதாகவும், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட மனநிலைய சிறப்பா படமாக்கி இருக்கிறதாகவும் பேசினாரு. ராயன் மாதிரி ஒரு படத்தை இயக்கிட்டு அடுத்து இப்படி ஒரு கதை பண்றது ஆச்சரியம்தான். அவர்கிட்ட நிறைய கத்துக்கணும்னு எஸ்.ஜே. சூர்யா சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமால பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன இயக்குனர்னா அது சங்கர் தான். ஜென்டில்மேன், முதல்வன், இந்தியன், அந்நியன், சிவாஜி போன்ற படங்கள் மூலமா ரசிகர்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு. இருந்தாலும் கடந்த ஆண்டு வெளிவந்த இந்தியன் 2வா இருக்கட்டும், இந்த ஆண்டு வெளிவந்த கேம் சேஞ்சரா இருக்கட்டும், எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் அடிக்கல. இந்த நிலையில இந்தியன் 3ல கவனம் செலுத்துற சங்கர் அடுத்ததா வேல்பாரி படத்தை 3 பாகங்களா இயக்க இருக்கிறதா அப்டேட் கொடுத்தாரு. பிரம்மாண்டமா இயக்கப்படுற இந்த வேல்பாரி படத்துல விக்ரம், சூர்யா நடிக்க போறதா தகவல் கசிஞ்சது. ஆனா இப்போ விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் நடிப்புல புதிய படத்தை இயக்க போறதாகவும், வேல்பாரி படம் தாமதமாகிற காரணத்தால இந்த முடிவை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதுவரைக்கும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த மூவியும் கொடுக்காம இருக்கிற துருவ் விக்ரம் ரீசன்ட் ஃபெயிலியர் மோட்ல போற இயக்குனர் சங்கர்னும் வெற்றி படத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல 2 பேருமே இருக்கிறதால இவங்க காம்போ எப்படி இருக்குன்னு ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜி பிக்சர்ஸ் சார்பில் ஜலீல் தயாரிப்புல உருவாகி இருக்கிற படம் தான் புயலில் ஒரு தோனி. புதுமுகங்களான விஷ்ணு பிரகாஷ், அர்ச்சனா சிங், இளவரசு, ராதா ரவி, நமோ நாராயணன் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை ஈசன் இயக்கி இருக்காரு. மறைந்த பாடகி பவதாரணி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. அவர் இசையமைப்புல உருவான கடைசி படமும் இதுதான். இந்த நிகழ்ச்சியில இசையமைப்பாளரும் இயக்குனருமான கங்கை அமரன், இயக்குனர் வெங்கட் பிரபு, இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா, கவிஞர் ஸ்நேகன், தயாரிப்பாளர் டி. சிவா உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டு பவதாரணிக்கு நினைவஞ்சலியை செலுத்தினாங்க. அப்போ பவதாரணியை பத்தின நினைவுகளை பகிர்ந்து கொண்ட இளையராஜா, இன்றுதான் பவதாரணி பிறந்த நாளும் கூட. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவருடைய பிறந்த நாளும் அவர் இறந்த திதியும் ஒரே நாள்ல வந்திருக்கு. பெரும்பாலும் இப்படி யாருக்கும் அமைஞ்சதில்லை. அவரோட ஆன்மா சாந்தி அடைஞ்சதுக்கு இது நல்ல உதாரணமா குறிப்பிட விரும்புகிறேன்னு நெகிழ்ச்சியோட பேசினார். ஜெய் பீம், குட் நைட் போன்ற படங்கள்ல மக்கள் ரசிக்கிற கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானவர் தான் நடிகர் மணிகண்டன். இவரோட நடிப்புக்கு ஒரு பக்கம் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்தாலும் இவர் பண்ற மிமிக்ரி திறமைக்குன்னே தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்குதுன்னு சொல்லலாம். இவர் நடிப்புல கடந்த மாதம் வெளியான குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆச்சு. மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருக்கிற ஒரு இளைஞரோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை
இந்த திரைப்படத்துல சுவாரஸ்யமா காட்சிப்படுத்தி இருந்தது, பரவலா வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருந்துச்சு. இந்த படம் 20 நாள்ல 22 கோடி வசூலிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருமான கமல்ஹாசன் குடும்பஸ்தன் படக்குழுவை நேர்ல வரவழைச்சு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அப்போ நடிகர் மணிகண்டன், இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி உள்ளிட்ட படக்குழுவினர் கமல்ஹாசனோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி இணையத்துல பரவிட்டு வருது. இந்த படம் வர 28ஆம் தேதி G5 OTT தளத்துல வெளியாகிறது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் சங்கர் தயாரிப்புல வெளியான ரெட்டசுலி திரைப்படம் மூலமா கதாநாயகனாக அறிமுகமானவர் நடிகர் ஆரி அர்ஜுனன். இதை தொடர்ந்து நெடுஞ்சாலை, மாயா போன்ற படங்கள்ல நடிச்சாரு. சமூக ஆர்வலரான இவரு 2017 நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு முழுமையா பங்கேற்றாரு. 2020 ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியில போட்டியாளரா பங்கேற்று டைட்டிலை வின் பண்ணாரு. இப்போ மனோ கிரியேஷன் சார்பில் ராஜா இயக்கத்துல புதிய படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதுல தீப்ஷிகா, பவித்ரா, தலைவாசல் விஜய், ஆதித்யா கதர் உள்ளிட்டோரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில கதாநாயகன் ஆரியோட பிறந்த நாளான பிப்ரவரி 12ஆம் தேதி டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆரியோட இந்த படத்துக்கு 4th ஃப்ளோர்னு பேரிட்டு இருக்காங்க. பூந்தமல்லியில இருக்கிற பார்வைத்திறன் குன்றியோர் பள்ளியில கேக் வெட்டி விருந்து பரிமாறி பிறந்த நாளை கொண்டாடின ஆரி அவங்க முன்னிலையிலேயே படத்தோட தலைப்பை வெளியிட்ட இருக்காரு. பரபரப்பான த்ரில்லர் படமா உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விரைவில் வெளியிடப்படும்னு படக்குழு தெரிவிச்சிருக்கு. காமெடி ரோல கலக்கிட்டு இருந்த நடிகர் பரோட்டா சூரி இப்போ விடுதலை சூரின்னு சொல்ற அளவுக்கு மாஸ் ஹீரோவா மாறி இருக்காரு. விடுதலை, கருடன், கொட்டுக்காளி படங்களை தொடர்ந்து விலங்கு இணைய தொடர் மூலமா கவனம் ஈர்த்த இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்துல அடுத்த படத்துல நடிக்க இருக்காரு. லார்க் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல உருவாகிற இந்த படத்துக்கு மாமன்னும் பெயரிட்டு இருக்காங்க. பிரபல இசையமைப்பாளர் ஹேஷம் அப்துல் வாஹப் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தோட டைட்டில்ல தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துல எதுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு. ஆமாங்க, உறவுகளின் பின்னணியில உருவாகிற இந்த படத்துல ஐஸ்வர்யா லட்சுமி தான் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான நிலையில படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த படம் கோடை வெளியீடா ரிலீஸ் ஆகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மலையாள திரையுலகின் தேர்ந்த நடிகையான கனிஸ்ருதி திவ்ய பிரபாவுடன் இணைந்து கடந்த ஆண்டு நடித்த ஆல்வி இமேஜின் அ ஸ்லைட் படம் உலகையே திரும்பி பார்க்க வச்சுது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட இந்த படம் கிராண்ட் பிரிக்ஸ் விருதை வென்று அசத்தியது. இந்தியா சார்பில் கோல்டன் குளோப் விருதுக்கும் நாமினேட் செய்யப்பட்டது. பாயல் கபாடியா இயக்கத்துல வெளியான இந்த படத்தை கொண்டாடாத சினிமா பிரபலங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அனைவரது மனங்களையும் இந்த படம் உலுக்கியது. இந்த நிலையில ஆல்வி இமேஜின் அ ஸ்லைட் படத்துல நடிச்ச கனிஸ்ருதி மற்றும் திவ்ய பிரபா இருவரும் தற்போது இங்கிலாந்தின் பிரபல மேகசினுக்காக ஒன்றாக இணைந்து கிட்டத்தட்ட லெஸ்பியன் போல நெருக்கமா கட்டிப்பிடிச்சபடி நடத்திய போட்டோ ஷூட் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தை சூடாக்கி இருக்கு. பல்வேறு விருது விழா நிகழ்ச்சிகள்ல இவங்க நடித்த படத்திற்கு பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வரும் நிலையில இப்படி ஒரு போல்டான போட்டோ ஷூட்டையும் இவங்க வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.